கூடாத ஒரு முக்கிய ஒரு நிகழ்வு அது. அதனால் அது மனதளவில் எல்லாத்தையும் பாதிக்கும். என்னையும் நேற்று மனதளவில் பெரிய அளவில் அது பாதிச்சிருக்குங்கன்னா அதுலேருந்து வெளியே வரணும், குடும்பமும் வெளியே வரணும். இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாத நிகழ்வு. மாஸ் பெரியல், ஒரே இடத்துல மாஸ் பேர்னிங், 30-40 இடத்த நம்ம பேர்ன் பண்ணுறோம், 30-40 சடலங்களை வைத்து. ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள பிரெட் ஏர்னர்ஸ் அண்ணா, அவங்க அன்றைக்கி சம்பாதிச்சா தான் அன்றைக்கி சாப்பாடு. பெயிண்டர், வெல்டர், ஃபிட்டர், மூட்டை தூக்குறவங்க, இவங்க தான் அதிகமாக நேற்று இறந்துருந்தாங்க சமுதாயத்தில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மனிதர்கள். அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்த பிறகு அந்த குடும்பம் நடுத்தெருவுக்கு வருது. இதெல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் நம்ம தொடர்ந்து பேசி அதற்கான தீர்வு கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். சாராயம் குடித்து உயிரிழப்பவர்களுக்கு நிதியுதவி கொடுக்கறது ஒரு தவறான முன்னுதாரணமாயிருங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கு. சில அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த கருத்து சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆனால் நாம் சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு நாம பணம் கொடுக்கலீங்கன்னா குடும்பத்துக்கு கொடுக்குறோம். காரணம், நேற்று பாரதிய ஜனதா கட்சி நாம கூட 1 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் நம்ம கொடுப்பதாக உறுதி பூண்டிருக்கின்றோம். நாளை நம்ம கொடுக்க போறோம். எதுக்கு நாங்கன்னா அவங்க வீட்டில் ஒண்ணுமே இல்லைங்கண்ணா, அவங்க வீட்டில் ஒண்ணுமே இல்லை. சாராயம் குடிப்பவர்கள் மீது எனக்கு கோபம் இருக்கு, மது அருந்தக்கூடாது, அது நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனை ஒரு பக்கம். நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனையை ஒரு பொது பிரச்சனையா கொண்டு வந்து அது சரியா இருக்காதுங்கண்ணா. இன்னைக்கு அந்த குடும்பத்திற்கு ஒன்றுமே இல்லை. அதனால ஒரு விதத்துல இது என்கரேஜ்மெண்டா சில பேர் பாக்குறாங்க, இன்னும் நிறைய பேர் குடிப்பாங்க அப்படி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் எல்லாமே நடுத்தருவில் இருக்கிறாங்கண்ணா. சில இடத்துல ஈமக்காரியம் செய்வதற்கு கூட அவங்க கையில பணம் இல்லை, ஈமக்காரியம் செய்வதற்கு கூட பணம் இல்லை. அதனால நான் இந்த 2வது கேட்டகரியா பாக்குறேன். பணம் அவர்களை என்கரேஜ் பண்றதுக்காக கொடுக்கறோம் அப்படிங்கறத தாண்டி அந்த குடும்பம் அந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவதற்காகத்தான் கொடுக்கறோம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இவங்க எல்லாருமே யாரோ பணம் அதிகமா இருக்கிறவங்க யாரும் போய் கள்ளச்சாராயம் குடிக்கிறது இல்லைன்னா. சமுதாயத்தில் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் கள்ளச்சாராயம் கொடுக்கறது இல்லை. லோவர் எக்கனாமிக் குரூப் அவங்க நீங்க நடுத்தரவில் எங்கன்னா விடுவீங்க? அவங்களுக்கு நாளை காலையில் அடுப்பெரியாது. இன்னைக்கு அவங்க வீட்டில் மூட்டை தூக்குறவங்க வீட்டில் அடுப்பெரியாது. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேர் வேலை செய்யறாங்க, 2 பேரும் நேற்று இறந்துருக்கிறாங்க குடிச்சு. 3 குழந்தைகள். குழந்தைகள் யார் பார்த்துக்குவாங்கன்னா? 3 குழந்தைங்களுக்கும் 4 வயசு, 6 வயசு, 8 வயசுல இருக்காங்க. அதனால் பொதுப்படையாக சில தலைவர்கள் கருத்து சொல்லியிருந்தாலும் கூட அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தாக பார்க்கின்றேன். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சி இதுவரை நாங்கள் செஞ்சதில்லை. நேற்று ஏன் செஞ்சோம் அப்படின்னாங்கன்னா நிலைமை அப்படிப்பட்ட நிலைமை. இதற்கு முன்பும் நடந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அரசு வேலை செய்யட்டும் அப்படின்னு நாங்கள் சில இடத்துல ஒதுங்கி இருந்திருக்கிறோம். ஆனால் நேற்று நாங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் என்னன்னா, லோவஸ்ட் எக்கனாமிக் குரூப் அவங்களுக்கு நாளை காலையில கையிலே பணம் இல்லை என்றால் அவர்கள் குடும்பத்தை நடத்துவது கஷ்டம். அப்படித்தான் நாங்க பாக்குறோம். மதுவிலக்குங்கிற ஒரு கருத்து அழுத்தமா மறுபடியும் பேசப்பட்டிருக்கு. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு என்பது இம்பாசிபிளுங்க. லாஜிக்கலா பேசினீங்கன்னா இம்பாசிபிள். ஆனா பூரண மதுவிலக்கு எப்ப சாத்தியம்னா கள்ளுக்கடைகள் திறக்கப்படும் பொழுது. அதை நீங்க மதுவா பார்க்கலாம், சில பேர் மது இல்லாம பார்க்கலாம். ஒரு ஃபேஸ்ட் வைஸ் எராடிகேஷன் ஆஃப் IMFL. இப்ப மதுங்கிறது என்னங்கன்னா, ஒரு பக்கம் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர், ஒரு டிஸ்டிலரியில நான் ஒரு விஷயத்தை காய்ச்சி நல்லா டிஸ்டில் பண்ணி அதை கொடுக்குறோம். இன்னொரு பக்கம் அதை டிஸ்டில் பண்ணாம அறகுறையா காய்ச்சறத கள்ளச்சாராயங்கிறோம், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இண்டஸ்ட்ரியல் லிக்கர், மெத்தனால் வந்துச்சுன்னா அதை கள்ளச்சாராயங்கிறோம். இன்னொரு பக்கம் கல் இருக்கு, அதை எல்லோருமே ரொம்ப ஆக்ரோஷமா சொல்றது, இது எந்த விதத்திலும் கூட அது ஆல்கஹால் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நாம ஆல்கஹாலுங்கிறோம். ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை இது போன்ற ஒரு மாநிலத்தில் கள்ளுக்கடைகளை கொண்டு வருவதற்கான நேரம் இது. ஒன்று, நேரடியா இயற்கையிலிருந்து வரக்கூடியது எல்லாம் பாருங்கண்ணா, மெத்தனால், பியூர் கெமிக்கல். கள்ளச்சாராயம் யாருமே அந்த காலத்து மாதிரி பட்டை கட்டியெல்லாம் போட்டுலாம் காய்ச்சறது இல்லை, பாதி கெமிக்கல். IMFL 100% கெமிக்கல். இதெல்லாம் போய் உங்க குடலெல்லாம் பண்றதுக்கு இது ஒரு நார்த் கொரியாவோ வேற ஒரு டிக்டேட்டர் நாடோ இல்லைங்க, ஒரு ஜனநாயக நாடு. சில பேர் குடிக்கணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்க, கள்ளுக்கடைகளை திறந்து வைங்க. அதனால பூரண மதுவிலக்கு நீங்க முழுசா கொண்டு வந்தா அங்க பிரச்சனைகள் வரத்தான் செஞ்சிருக்கும். கிளாசிக் உதாரணம் பீகார். குஜராத் போன்ற ஒரு மாநிலங்கள் பாத்தீங்கன்னா லைசன்ஸ்ட் மெக்கானிசத்துல இன்னும் லிக்கர் அவைலபிளா இருக்கு. 100% எராடிகேட்டட் ஸ்டேட்டா இருந்தாலும் அதுக்கு ஒரு தனி லைசன்ஸ் வச்சுக்கலாம், பாஸ் வச்சுக்கலாம், ஹோட்டல் அலோவ் பண்றாங்க. கேரளால ட்ரை பண்றாங்க, அங்கேயும் ஒரு மாடல்ல போயிட்டு இருக்குன்னா. அதனால தமிழகத்திற்கு கள்ளுக்கடையை திறந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் லைசன்ஸ் பிராக்டிஸை கொண்டு வரணும். தெருவுக்கு 5000 கடைகளை வைத்து அதன் மூலமாக ஊக்கப்படுத்துவது சரியில்லை என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதனால் முதல்ல 1000 கடை அடைங்க, 2 வருஷம் கழிச்சு 1000 கடை அடைங்க, படிப்படியா கள்ளுக்கடைகளை திறந்து வாங்க. அரசு முன்னின்று அதை நடத்தாதீங்க அப்படிங்கறத எங்களுடைய கோரிக்கையா இருக்குங்க. நாங்க கள்ளுக்கடையும் திறக்கக்கூடாதுன்னு சொல்லிங்கன்னா நிச்சயமா கள்ளுக்கடை வரணும். அதாவது 100% ஆல்கஹால் விடமாட்டோம் அப்படிங்கிற தமிழ்நாட்டில் சாத்தியம் கிடையாது. லிக்கருக்கு ஆல்டர்னேட்டிவா சாராயம்னு போய் இப்படி ஒரு பிரச்சனையா இருக்கு. அப்ப லிக்கருக்கு ஆல்டர்னேட்டிவா கல்லுன்னு போகும்போது அதுல ஏதாச்சும் இந்த மாத்திரை இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரக்கூடிய கரெக்டுங்கண்ணா. இல்லைங்க கேட்கறது நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லைங்கண்ணா. ஏன்னா அது அன்கண்ட்ரோல். ஒரு இடத்துல ஒரு விவசாயி கல்ல இறக்குறாங்க, அங்க ஒரு கடை இருக்கு, அங்க போறாங்க. கண்டிப்பா அரசனுடைய இன்வால்மெண்ட் அதுல இருக்கத்தான் செய்யணும். அரசனுடைய இன்வால்மெண்ட் இல்லாம
யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் கல் குடிச்சிக்கங்க அப்படிங்கிறது சரியாக வராதுங்கண்ணா. அரசு ஒரு பக்கம் இருக்கணும், விவசாயி ஒரு பக்கம் இருக்கணும், அரசு இன்டர்மீடியட்டாக இணைக்கணும். ஏன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கெட்டு போன ஒரு கல்லை குடிச்சா கூட பிரச்சனை ஆரம்பிக்கும். அதனால் அரசு இல்லாமல் கல்லுக்கடைன்னு சொல்லலாம். அரசு இஸ் ரெகுலேட்டர். இன்னைக்கு எப்படி பிரைவேட் கர்நாடகா போனீங்கன்னா பிரைவேட்டாக தான் எல்லாமே விற்கிறாங்கண்ணா. ஆனால் அரசு ரெகுலேட்டராக இருக்கு, அரசு கண்காணிக்குது. இப்போ தமிழகத்தில் அரசை எடுத்து நடத்துறாங்க. இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால எங்களை பொறுத்தவரை கல்லுக்கடைகள் கொண்டு வரணும். அரசு ஒரு ரெகுலேட்டரா இருந்து குவாலிட்டி அதெல்லாம் பார்த்து பண்ணட்டும். அதே நேரத்தில் அரசு அதிலிருந்து கொஞ்சம் ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம். இப்போ அரசு அது ஒரு ஆர்பிட்டரா இருந்து அதை சரி பண்றாங்க. அரசுக்கான ரெவன்யூ அதிலிருந்து வரட்டும் அப்படிங்கறத நாங்க சொல்றோங்க. அதிகாரிகள் மீது எவ்வளவு நடவடிக்கை எடுப்பீங்க? அது எங்க போய் முடியுங்கண்ணா? இன்னைக்கு முதலமைச்சர் அவங்க கையில தான் காவல்துறை இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம என்ன சொல்லுவோம், ஹோம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு பக்கம் ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர் இருக்காங்க, பாதி வேலை அவருடையது. இன்னொரு பக்கம் பாதி வேலை காவல்துறை. இது ரெண்டு பேர்த்துக்குமே வேலை இதில் இருக்கு. இன்னொரு பக்கம் பாதி வேலை மக்களுடையது. எல்லாரும் சேர்ந்து தான் அதை பண்ணணும். அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை விசித்திரமான ஒரு இதில் இருக்கும். முதலமைச்சரே டைரக்ட் கண்ட்ரோல் இருக்காங்க. ப்ரொஹிபிஷன் துறை தனியாக இருந்தாலும் கூட அங்கே வர்ற போலீஸ் துறை ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கு. அதனால் அதான் நம்ம சொன்னோம், முதலமைச்சரை பொறுத்தவரை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அதை வைத்து அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நன்றி.